ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணனா ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங். இது லீட் கோட்ல 205th ப்ராப்ளமா இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, எஸ் அண்ட் டி. இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குமே நம்ம வந்து ஐசோமார்பிக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல இருக்கிற பேட்டர்னே தான் செகண்ட் ஸ்ட்ரிங்லயும் இருக்கும், பட் வேற வேற கேரக்டரா இருக்கும். லைக் வந்து இங்க அப்பியர் ஆயிருக்க எல்லா கேரக்டருக்கும் வேற ஒரு கேரக்டர் வச்சு அங்க ரீப்ளேஸ் ஆயிருக்கும், பட் அந்த பேட்டர்ன்ங்கிறது வந்து சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரீப்ளேஸ்டு வித் அனதர் கேரக்டர், பட் அந்த ஆர்டர் ஆஃப் த கேரக்டர் வந்து சேமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்ப இங்க வந்து ஏ இருக்கு, அங்க பி, அதுக்கு பதிலா பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இங்க சி இருக்கு, அதுக்கு பதிலா டி தான் அசைன் ஆயிருக்கணும். லைக் அகைன் இங்க சிக்கு வந்து அங்க பி அசைன் ஆயிருக்கு அப்படின்னா அது ஒரு ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்ன பாத்திரலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்ன பாருங்கண்ணே, இ 2G கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க ஈக்கு பதிலா ஏ ரீப்ளேஸ் ஆயிருக்கு வேற கேரக்டரோட, அண்ட் 2G வந்திருக்கு, இங்க 2D வந்திருக்கு. அப்ப இது சேம் கேரக்டர் ரெண்டு தடவை வந்திருக்கா. ஸோ இது ஒரு ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங். ஸோ அதே நான் இப்போ மேப் பண்ணோம் அப்படின்னா ஈக்கு ஏ மேப் பண்ணிருக்கேன், ஜிக்கு டிஏ மேப் பண்ணிடலாம். அப்ப இதே வந்து ரிப்பிட்டேஷன் பண்ணா இந்த ஆடுன்னு கிடைச்சிருமா. ஸோ இதை தான் வந்து ஐசோமார்பிக்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2ல எஃப்க்கு பதிலாக பி வந்து அசைன் பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து டபுள் ஒன் வந்திருக்கு, ஒன்னுக்கு பதிலாக 2 அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஒன் வரும்போது அகைன் 2 தான் வந்திருக்கணும், பட் இங்கே 3 வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இது வந்து ஐசோமார்பிக் கிடையாது அப்படிங்கிறாங்க, நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, பேப்பர் டைட்டில்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்கு டீயை வந்து அசைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். தென் வந்து ஏக்கு வந்து ஐயை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அகைன் பி வந்திருக்கு, ஆனா இங்க டி இருக்கிறனால ஓகே, பிக்கு பதிலாக இங்க டீயை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அகைன் பி வரும்போது அங்க டி வந்திருக்கு, அப்ப கரெக்ட் தான். தென் வந்து இக்கு பதிலாக எல்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஆருக்கு பதிலாக இ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. அதே அந்த கேரக்டரே அகைன் வந்தீங்கன்னா அங்க என்ன ரீப்ளேஸ் பண்ற நம்ம வேற கேரக்டர் கொடுத்தோமோ அதே கேரக்டர் அங்க திரும்படியும் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங் தான் அப்படின்ட்டு சொல்லிடுறோம். ஸோ அதனால ட்ரூ ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஹேஷ் மேப்ல ரெண்டு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், சிங்கிள் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஸோ வாங்க அந்த ரெண்டு அப்ரோச்சும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரெண்டு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ற அப்ரோச் முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஹேஷ் மேப் இருக்கு, இங்கே ஒரு ஹேஷ் மேப் இருக்கு. ஸோ ரெண்டு இதுலையுமே கீ வேல்யூ பேர் இருக்கு. ஓகேவா, இங்க வந்து கீ, இங்க வந்து வேல்யூ. அதே மாதிரி இங்க கீ, இங்க வந்து வேல்யூ. ஸோ இப்போ எப்படி இப்போ ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, இப்போ எஸ்ல இருக்கிற எல்லாமே வந்து இதுல மேப் பண்ணி வேல்யூக்கு பதிலாக இங்க இங்க இருக்கிற ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணி, இப்போ பி எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து டி எடுக்கணும். இப்போ பிக்கு டீயை மேப் பண்ணிடும் ஃபர்ஸ்ட்ல. இன்னொரு ஹேஷ் மேப் எதுக்குன்னா, அந்த டீயை போட்டு டீயை இதுல மார்க் பண்ணிடுவோம். ஸோ தென் அகைன் வந்து இப்போ ஏ வரும்போது ஏக்கு பதிலாக ஐ இருக்கா, ஏ கீயா இருக்கும், ஐ வேல்யூவா இருக்கும். இந்த இடத்துல என்னன்னா ஐ கீயா இருக்கும், ஏ வேல்யூவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். இங்க வந்து கீயா இருக்கிறதுக்கு வந்து இங்க வேல்யூவா இருக்கு, இங்க இன்னொரு ஸ்ட்ரிங்ல இருந்து வேல்யூ செட் பண்ணிடுவோம். அடுத்து இன்னொரு ஒரு ஹேஷ் மேப்ல அந்த வேல்யூவுக்கு என்ன கீ வந்துச்சோ அதை இங்க வேல்யூவா ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்படியே ஸ்வாப் பண்ணி மாத்தி ஸ்டோர் பண்றோம். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம என்ன செக் பண்றோம்னா, எவ்ரி டைம் வந்து இப்போ ஒரு கீ வருது, இப்போ பி வந்து அகைன் வருதுன்னு வச்சுன்னா அந்த பிக்கு டி இருக்கா. ஸோ இந்த கீக்கு வேல்யூ வந்து டி. அகைன் அங்க வர்ற இப்போ அகைன் இங்க தானே இருக்கும், தேர்ட் பாயிண்டர்ல இருக்கும் ஐ. தென் இப்போ டி வரும்போது இங்க வந்து கீக்கு வந்து பி என்ன எடுத்தோம், வேல்யூ வந்து டி வந்திருக்கு, இங்கேயும் வந்து டி வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டு டீயா இருக்கா அப்படிங்கிறப்ப அது ரிட்டர்ன் ஆகும். ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். இன்கேஸ் நாட் ஈக்குவல்ட்டா இருந்தால் நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஆல்ரெடி டீக்கு என்ன மார்க் பண்ணியிருக்கோம், பி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டீக்கு வந்து பி மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே கீ இப்போ இந்த இடத்துல கரண்ட் பாயிண்டர் வந்து பி இருக்கா. ஸோ இது நாட் ஈக்குவல் டு எனி அதர் கேரக்டர் வந்தால் நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும். நமக்கு வந்து பின்னு தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே போகாம வெளியே வந்துடும். ஸோ இதுதான் சூடோ கோட். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பாயிண்டரா ஒரு ஒரு கேரக்டரா இங்க எடுத்திருக்கோம். எஸ்சி அப்படின்னா முதல் எஸ்ல இருக்க ஸ்ட்ரிங்கோட கேரக்டர். அடுத்து சினா சில, சாரி டிசினா டீல இருக்க ஸ்ட்ரிங்கோட கேரக்டர். ஸோ ரெண்டுமே எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எஸ்டி அப்படின்னா இந்த ஒரு ஹேஷ் மேப், ஃபர்ஸ்ட் ஹேஷ் மேப். இது வந்து செகண்ட் ஹேஷ் மேப். ஸோ இது வந்து செகண்ட் ஹேஷ் மேப்.
இப்போ வந்து என்னன்னா ஹேஷ் மேப் ஃபர்ஸ்ட் இதுல வந்து இருக்கிற கீ இருக்கான்னு பார்ப்போம். ஆமா கீ இருக்கு அப்படின்னா அப்ப அதோட வேல்யூவும் இப்ப கரண்டா வர்ற வேல்யூவும் ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கணும் டீயோட கேரக்டரும். ஸோ இங்க சொல்லியிருந்தேன் பிக்கு வந்து நம்ம டீ அசைன் பண்ணியிருக்கோமா, அப்ப இந்த டீயை வந்து கெட் பண்ணுது இந்த இடத்துல. இப்ப கரண்டா வர்றப்ப தேர்ட் பாயிண்டர்ல டி தான் இருக்கும். ஸோ டி ஸோ டி நாட் ஈக்குவல் டு டீயா இருந்தா மட்டும்தான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு ஆகும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து இது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ சம்டைம்ஸ் வந்து இங்க டி வந்து அங்க வந்து எல் அப்படின்னு இருக்குன்னா நமக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறப்ப நமக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகும். அதே இது நம்ம திரும்படி வேற மாதிரி செக் பண்றோம். இந்த இடத்துல இன்னொரு மேப் சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துல கண்டெய்ன்ஸ் கீ வந்து இப்ப இது டீயோட டி ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர் அங்க இருக்கு. அப்பனா அந்த கேரக்டருக்கு இருக்கிற வேல்யூ வந்து இப்ப கரண்ட்ல இருக்க எஸ்ஸோட ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இப்ப டி வந்துச்சா, டீக்கு என்ன மேப் பண்ணியிருக்கோம் பி. பி இங்க இருக்கும். நாட் ஈக்குவல் டு இப்ப கரண்டா எஸ்சில இருக்கிறது வந்து வந்திருக்க வந்து பி தான். ஸோ ரெண்டு இதுலயும் பிங்கிறப்ப நாட் ஈக்குவல் டு பியான்னு பார்க்கும்போது இல்ல. ஸோ வந்து இது இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள வராது. இன்கேஸ் வேற எது மாறி வந்துருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுப்போம். ஸோ கடைசியா வந்து ரெண்டு மேப்லயும் நம்ம இதை வந்து மாத்தி ஸ்வாப் பண்ணி ஸ்டோர் பண்றோம். ஸோ இது எப்படி ஸ்டோர் பண்றோம்னா லைக் வந்து இப்ப ஏக்கு வந்து பி ஸ்டோர் பண்றோம், பிக்கு வந்து ஏவை ஸ்டோர் பண்றோம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்வாப் பண்ணி ஸ்டோர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணி கடைசி வரைக்கும் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த இந்த ரெண்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸ் ஆனா கூட நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ற அப்ரோச் பார்த்துடலாம். ஒரு ஹேஷ் மேப்புக்கு வந்து ஒரு கீ ஒரு வேல்யூ எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல வந்து நம்ம சும்மா அசைன் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சிருவோம். பிக்கு வந்து டி அசைன் ஆகும். தென் வந்து ஏக்கு வந்து ஐ அசைன் ஆகுமா, தென் அகைன் பி இருக்கும். பி வரும்போது டி அசைன் ஆயிருக்கு இந்த இடத்துல. இன்கேஸ் இந்த ஹேஷ் மேப்ல எப்படி கோட் செக் பண்றோம் அப்படின்னா எப்பவும் போல இங்க எஸ்ஸோட கூட எழுதியிருக்கேன். எப்பவும் போல வந்து கேரக்டர் எடுக்கிறோம். ஒவ்வொரு இதுக்கும் எஸ் கேரக்டர் இதோட டி ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் எடுத்துறோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டி ஸ்ட்ரிங்குல இருக்கிற கேரக்டர் இருக்கான்னு பார்க்குறோம். பி ஆல்ரெடி இருக்கு. தென் வந்து பி எடுத்துக்குவோம். பியோட வேல்யூ என்ன டி. ஸோ டி வந்து இருந்து இப்போ கரண்டா வர்ற டி இருக்குல்ல, கரண்டா டி ஸ்ட்ரிங்ல இருக்கிற வர கேரக்டர் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு இது ஸ்டோர் பண்ணிட்டோம்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் இது அப்போ பி டி ஸ்டோர் பண்ணிட்டோம். செகண்ட் அப்போ ஏ ஐயும் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ டேட் டைம் வரும்போது எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கில் பி தான் மார்க் பண்ணியிருக்கும். அதே மாதிரி டிங்கிற ஸ்ட்ரிங்கில் டி மார்க் ஆயிருக்கும். கரெக்டா? இப்போ வந்து பிக்கு வந்து எடுக்கிறோம். இப்போ கண்டெய்ன்ஸ் ஏன்னு பார்க்குறோம். பி வந்து ஆல்ரெடி இருக்காண்டு இருக்கு அப்படிங்கிறப்ப பியோட வேல்யூ என்ன? ஸோ அதை தான் மேப் டாட் கெட் எஸ் கேரக்டர் அப்படின்னா அப்போ டி வரும் இந்த இடத்துல. டி இப்போ கரண்டா இருக்கிற டி ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் என்னது டி கேரு. ஸோ அதை செக் பண்றோம். இங்கேயும் டி தான் வரும். ஸோ அப்போ நம்ம இந்த ரிட்டர்ன் இந்த ஃபால்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இன்கேஸ் இங்க வேற என்னமோ வந்திருக்கு, டிக்கு பதிலாக எல்லோ இல்லை ஐயோ வேற என்னமோ வந்திருக்கு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுக்கும். இப்போ வந்து அந்த மேப்ல அந்த கீயே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம அந்த வேல்யூவும் இருக்கக்கூடாது. இப்போ எஸ் ஸ்ட்ரிங்கோட கீ இல்லை அப்படின்னா இப்போ டீல இருக்கிற வேல்யூ எதுவுமே அசைன் ஆயிருக்க கூடாது அங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செக் பண்றோம்னா எல்ஸ்ல இந்த மேப்ல வந்து அந்த டி வேல்யூ எங்கேயாச்சும் எதுலயாச்சும் மேப் ஆகி இருக்கா அப்படின்னு பாக்குறோம். எதுலயாச்சும் மேப் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துறோம். ஏன்னா நமக்கு அந்த கீயே இல்லை, எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒரு கேரக்டரே இல்லை. அப்ப எப்படி டீல அதே கேரக்டர் வேற எதுவும் அசைன் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்றோம். ஸோ இப்போ வந்து இங்க பி இருக்கு. இப்ப வந்து இங்க டி வந்து வேல்யூல இருக்கு. இங்க கீ வந்து பியே கிடையாது. பிக்கு பதிலா இப்ப இங்க வந்து வேற என்னமோ பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பிக்கு தான் டி அசைன் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும்போது ஃபால்ஸ் வந்து இது செக் ஆகாது. கண்டெய்ன்ஸ் கீ இல்ல அப்படின்னு வெளியே வந்துடும். தென் எல்ஸ்ல பார்க்கும்போது கண்டெய்ன்ஸ் கீ வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டரோட அசைன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஆமா அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்க வந்து வெளியே வந்து எப்பவும் போல மேப்ல புட் பண்ணிடுறோம் எல்ஸ்ல. ஸோ அவ்வளோதான். இதான் வந்து ஒரு ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்றது. ஸோ இது ரெண்டு இதுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா இங்கேயும் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஓ ஆஃப் என் தான் வரும். ஒரு டைம் தான் ஐட்ரேட் பண்றோம். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதுவும் ஓ ஆஃப் என் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம ரெண்டு ஹேஷ் மேப் யூஸ் பண்றோம். பட் வந்து ரெண்டுமே மேக்ஸிமம் ஸ்டோர் பண்றது என்னன்னா என் டைம்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது எப்படி கால்குலேட் ஆகும்னா
நம்ம 2 ஹேஷ் மேப் யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ வந்து இப்ப என்னன்னா, O ஆஃப் n பிளஸ் nன்னு தான் கிடைக்கும். ஸோ இதுல எது மேக்ஸிமமோ அதான் வெளிய எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நம்ம O ஆஃப் nன்னு பண்ணி எடுத்திருக்கோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்ப அதே மாரி இங்கேயும் அதே தான். டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா O ஆஃப் n தான். அதே மாரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா, அதுவும் வந்து O ஆஃப் n தான். ஸோ இந்த 2 அப்ரோச்சும் சேம் காம்ப்ளெக்சிட்டி தான். பட் வந்து 2 ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சிங்கிள் ஹேஷ் மேப் தான் யூஸ் பண்ணும்போது நம்ம சிங்கிள் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வாங்க கோட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஹேஷ் மேப் இருக்கிற கோடே பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி கோட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து 2 ஹேஷ் மேப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். தென் வந்து ஒரு ஃபார்வர்ட் போட்டு ஐட்ரேட் பண்ணுறோம். இங்கே வந்து கேரக்டர் எடுத்துறோம். எஸ் ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர், டி ஸ்ட்ரிங்ல கேரக்டர். ஸோ அந்த இஃப் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதே மாதிரி இஃப் வந்து 2 இதுக்கும் செக் பண்றோம். இந்த கீழே இந்த வேல்யூ மார்க் ஆயிருக்கா, அதே மாதிரி அந்த இன்னொரு ஹேஷ் மேப்ல இருக்கிறதையும் இந்த வேல்யூக்கு அந்த கீ மார்க் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றோம். இன்கேஸ் அந்த இது ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துறோம். இல்லைன்னா வந்து மேப்ல ஒன்று ஆட் பண்ணிட்டு வரும். வாங்க ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் ஆயிடுச்சு, சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ 24 மில்லி செகண்ட்ஸ்ல ரன் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து இதே இதில் வந்து சிங்கிள் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ணுறதையும் பார்த்துக்கலாம். ஸோ நான் அந்த கடையும் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ இங்கே எப்பவும் போல் நம்ம சிங்கிள் ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணியாச்சு. தென் வந்து ஒரு ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணுறோம். 2 கேரக்டர் எடுக்கிறோம். இப்போ அதே மாதிரி கண்டெய்ன்ஸ் செக் பண்ணுறோம். இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதோட வேல்யூ வந்து டீயோட ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டரோட ஈக்குவலாக இருக்கணும். இல்லைனா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இஃப்ல நடக்கும். தென் எல்ஸ்ல வரும்போது இப்போ அந்த கீயே இல்லை, எஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு அதே இருக்கிற டி ஸ்ட்ரிங்ல இருக்க அந்த கேரக்டரும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படிதான் செக் பண்றோம். கண்டெய்ன்ஸ் வேல்யூ இருந்தா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுக்குறோம். இல்ல அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இல்ல அப்படின்னா நம்ம அதை வந்து மேப்ல வந்து புட் பண்ணிடுறோம். தென் இதெல்லாம் இந்த 2 இஃப்லையும் வந்து எந்த இதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாம இருந்தா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகாது. கடைசியா நம்ம ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்து சால்வ் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ ரன் ஆயிடுச்சு, சப்மிட் கொடுத்துறேன். ஸோ இது 11 மில்லி செகண்ட்ஸ்ல ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 அப்ரோச்சுக்கும் நான் 3 லாங்குவேஜ்ல கோட் எழுதி வச்சிருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. இது வந்து 2 ஹேஷ் மேப் யூஸ் பண்றது. ஸோ 3 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். தென் வந்து சிங்கிள் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்றதுக்கும் கோட் கொடுத்துருக்கேன். இதை டிஸ்கிரிப்ஷனையும் ஆட் பண்றேன், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.